Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவுப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் அதை தியானித்து கர்த்தாவே அந்த வசனத்துக்கு விடாய் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தையும் வசனத்தையும் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்களை அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் இந்த வசனத்தை தியானித்து சாட்சியை கேட்போம். பிரியமானவர்களே, கர்த்தரது கரம் எப்பொழுதும் நமக்காக கிரியை செய்ய வைராக்கியமாக எப்பொழுதும் ஓங்கியபடியே இருக்கிறது. நாம் அவரது வேதத்தை குறித்து வைராக்கியமாக இருந்தால் அவரும் நமது காரியங்களை குறித்து வைராக்கியமாக இருந்து நமது தலை ஒருபோதும் கவிழ்ந்து போகாதபடி நம்மை எதிர்த்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போகும்படி காரியத்தை வசனத்தில் உள்ளபடியே செய்து முடிப்பார்.
இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். கர்த்தர் அன்றைக்கு எவ்விதமாய் கிருபை கிரியைகளை செய்தாரோ அப்படியே இன்றைக்கும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக செங்கல்பட்டுக்கு அருகாமையில் உள்ள பூதூர் என்ற பகுதியிலே ஊழியத்தின் பாதையிலே நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே செங்கல்பட்டிலே தச்சூர் என்ற பகுதியிலே சபையை ஆரம்பித்த பிற்பாடு அந்த சபைக்கு பக்கத்தில் இருக்கிற பூதூர் என்ற ஒரு கிராமத்திலிருந்து ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி திடீரென்று அந்த பூதூர் கிராமத்தில் கொஞ்சம் அதிகமான நிலம் எல்லாற்றோடு இருக்கிற ஒரு பணக்கார ஒரு குடும்பத்தை சேர்ந்த சகோதரர், அவர் பேர் ராஜா, அவரை கூட்டிக் கொண்டு எங்கள் தச்சூர் சபையினுடைய போதகர் ராயப்பா வீட்டுக்கு வந்திருந்தார். என்னன்னு கேட்டபோது அவர் சொன்னார், இவருக்கு கிட்டத்தட்ட அடிக்கடி ஃபீவர் வந்து போய்கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படிங்களா, டாக்டர்கிட்ட பார்த்தீங்களா பிரதர் அப்படின்னு பேசிக்கொண்டே இருந்தபோது திடீர்னு அவர் சொன்னார், இது எனக்கு எப்போ வந்ததுன்னு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எப்போன்னு சொல்லுங்க அப்படின்னு. இல்லை, நான் வந்து இங்கே இருக்கிற எங்கள் ஏரியாவில் இருக்கிற கத்தோலிக்க கோயில்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் தலைமையாக இருக்கிற ஆள்னா முக்கியமான காரியமெல்லாம், அதாவது பண விஷயமான காரியம்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. இப்போ கூட எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு கோயில் இருக்குது, அதாவது ஒரு இன்ஃபன்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இயேசுக்கான ஒரு சின்ன பீடம், ஒரு சபை மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஜனங்கள் உட்கார முடியாது, உள்ள ஒரு சிலை மட்டும் வைக்கப்பட்டிருக்கும். அதை வெளியே எடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த சிலைக்குண்டான சில காரியத்தையும் அந்த இடத்தை கொஞ்சம் புதுப்பித்து ஒரு சின்ன கோயிலாக அதை மாற்றி கொடுக்கும்படி வேலையை என்கிட்ட கொடுத்தாங்க. அதை அந்த பொறுப்பை நான் வாங்கின நாளிலிருந்து நான் கொஞ்சம் சிக்கா இருக்கிறது எனக்கு தெரியுது நான் சொன்னேன். அப்போ நான் அவருக்கு ரட்சிப்பை குறித்து வைராக்கியமாக பேசி முடித்த பிற்பாடு நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுகிற இந்த குழந்தை இயேசுங்கிறது வந்து இந்துக்களில் இருக்கிற பாலமுருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. அதை மாறி இங்கே கத்தோலிக்க ஜனங்கள் அந்த பாலமுருகனுக்கு பதிலாக இன்ஃபன்ட் ஜீசஸ் குழந்தை இயேசு என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே ஆழமாய் போக போக கர்த்தர் உங்களை சந்திக்க வேண்டிய நேரம் வந்திருக்குது. அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த கோயில் கட்டுற வேலை, இந்த சிலை செய்கிற வேலையெல்லாம் தயவுசெய்து விட்டுடுங்க அப்படின்னு. என்ன நினச்சோ அதை தெரியல. அதாவது அவருடைய ரட்சிப்புக்கு அந்த நேரம் வந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். இன்று நாம் வாசிக்கிற வேண்டாமா, கர்த்தருடைய கரம் நமக்காக ஓங்கி இருக்கிறது. அவர்கள் அதை காணாது இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கிரியை செய்ய ஓங்கி இருக்கிற கர்த்தருடைய கரத்தை அவர் பார்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. எனவே அதனால் நான் விவரமாய் சொல்லி, வேண்டாம் பிரதர், அதெல்லாம் நீங்கள் கட்டாதீங்க, ஒன்றும் பண்ணாமல் நீங்கள் பேசாமல் ஆண்டவர் கூட வந்து முடி ஞானஸ்தானம் பெற்று தேவ பிள்ளையாய் மாறுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு உடனே சரின்னு சொல்லிட்டு போய் அந்த பணத்தெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உடனே எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு சீக்கிரம் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நாங்கள் குடும்பமாக ஞானஸ்தானம் பெற ஆசையாக இருக்கிறோம். இந்த ஞானஸ்தானம் முடிச்ச பிற்பாடு அந்த கோயில் கட்டுறதுக்காக நான் எடுத்த முயற்சிக்கு பதிலாக என் வீட்டுக்குள்ள பின்னால் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கிறது. அந்த கிரவுண்டில் நான் தொழுது கொள்ளும்படியாக கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயத்தை நானே என்னுடைய சொந்த செலவிலே கட்டி கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னடா அது காரியம் தலைகீழாக முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதே போல் அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்குள்ளாக அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தார். அவர் கட்டி முடித்த பிற்பாடு நம்முடைய சபையினுடைய கிளை சபையாக அதை கட்டி முடித்து ராயப்பாட்டு அந்த பொறுப்பை கொடுத்து விட்டார். பிற்பாடு அந்த நாளினுடைய பிரதிஷ்டை நாளுக்காக நான் அங்கே போயிருந்தேன். போனப்போ எல்லாரும் சாட்சியெல்லாம் கொடுத்தாங்க, எப்படி அவர் மாறினார், எப்படி இப்படி அவர் கட்ட இருந்த விக்கிரக கோட்டையை விட்டு எப்படி கத்தருக்குள்ளே வந்து கத்தருக்கு ஆலயம் கட்டினார் என்பதை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். சாட்சி கொடுத்து முடிந்த பிற்பாடு நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து விவரமாய் சொல்லி அந்த நாளிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தரிசனர்கள் பிடித்து கொண்டு வந்து தாகோன் என்ற ஒரு விக்கிரகத்தினுடைய கோயிலில் உள்ளே வைத்தார்கள். மறுநாள் காலையில் அதை திறந்து பார்த்தபோது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கீழே அந்த தாகோனுடைய சிலை உடைந்து துண்டு துண்டாக கிடந்தது என்று சொல்லி, இதே போல ஒரு காரியத்தை கர்த்தர் இங்கே செய்ய போகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள் என்று நான் சாட்சியாக சொல்லி இந்த லவுட் ஸ்பீக்கர்ஸில் நான் பேசி முடிச்சுட்டு நான் இதை நடக்கும், நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கர்த்தர் நம்ம வெட்கப்படாமல் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லி முடிச்சுட்டு நான் அன்றைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்து நான் சேர்ந்து விட்டேன். மறுநாள் வந்து அந்த பின்னால் இருந்து அந்த பீடத்தினுடைய ஏதோ ஒரு நினைவு நாள் என்னன்னு தெரியல, எல்லாரும் போய் அதை திறந்து பார்த்துருக்குறாங்க. திறந்து பார்த்தா நேற்று நான் பேசினபடியாகவே அங்கே உள்ளே இருந்த அந்த சிலை
உள்ளே இருந்த அந்த என்ன சொல்கிறது குழந்தை இயேசு சிலை கீழே விழுந்து அது துண்டு துண்டாக உடைஞ்சு கிடக்குது. எந்த பக்கமும் ஜன்னல் கிடையாது, வாசல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெறும் பூட்டு போட்ட ஒரு இது பண்ணும்போது கதவு மட்டும்தான். அதை திறந்து அது எப்படி யார் தள்ளியிருப்பா கீழே ஒன்றும் தெரியல. விழுந்து கிடந்த சொல்லி போய் ஃபாதர்கிட்ட போய் சொன்னப்போ அவர் சொன்னாரா, அது செல்லுலாய் பொம்மை, அதனால் அது கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. சரி, நம்ம வேறு ஏதாவது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலில் குழந்தை இயேசுவை செய்வோம் அப்படின்னு. என்னது ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் குழந்தை இயேசுவை செய்வோம் என்று விக்கிரகாராதனை அவர் தூண்டி காரியத்தை செய்தார் என்று கேள்விப்பட்டோம். ஆக மொத்தம் இன்றைக்கு வசனத்தை வாசித்த பிரகாரமாக கர்த்தருடைய கரம் எங்களுக்காக ஓகி இருந்து அதை நாங்களும் காணவில்லை, எங்களுடைய எதிரிகளும் காணவில்லை. ஆனால் எங்களை தரை கவிழ்ந்து போகாதபடி கர்த்தர் காரியத்தை செய்து முடித்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த விளையிலும் கூட நீர் கொடுத்த சாட்சிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த விளையிலும் கர்த்தர் தகப்பனே, தொடர்ந்து நாங்கள் ஒருபோதும் விக்கிரக ஆராதனைக்கு அப்பா எப்பொழுதும் எதிர்த்து நின்று கர்த்தாவே அந்த விக்கிரக ஆராதனை இருக்கிற ஜனங்களை எல்லாம் உடைய சமூகத்துக்கு கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய ஓங்கிய கரமும் புயமும் எங்களோடு கூட இருந்து கிரியை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.